ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்தை எண்ணும்போது இப்படி எண்ணினால் வீட்டில் பணம் பெருகும், 200 ரூபாய் போதும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கம் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவன் பிறந்ததுலேருந்து இறக்கும் வர இடைப்பட்ட வாழ்நாளில் அவனுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பணமாக மட்டும்தான் இருக்கும். அந்த பணம் மட்டும்தான் அவன் வாழ்க்கையை எப்படி வாழ போகிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது. அப்படி மனுஷங்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிப்போன பணத்தால் தன் வாழ்க்கையை தொலைத்தவங்க ஏராளம். அப்படி நமது வாழ்க்கைக்கு முக்கிய பங்கு வகிக்கின்ற பணத்தை வசமாக்குறது எப்படின்னு நாம் இந்த குறிப்பில் விளக்கமாக பார்க்கலாம். பணம் நம்மக்கிட்ட சேரணும் அப்படின்னா அதற்கு உழைப்பு தான் ஒரே வழி. அப்படி உழைச்சா அந்த பணத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அந்த முன்னேற்றத்தை எப்படி கொண்டு வருவது அப்படின்னு இந்த ஆன்மீக குறிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம கையில் இருக்கும் பணம் நம்ம கையில் இருந்து நமக்கு பல மடங்காக பெருகணும் அப்படின்னா சில ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் இருக்குது. இந்த பரிகாரத்தை நாம் செய்யறதுக்கு ஒரு 200 ரூபாய் நோட்டை எடுத்துக்கணும். அதை 10 ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக்கணும். இப்படி நம்ம மாற்றிய 10 ரூபாய் நோட்டுகளை எக்காரணம் கொண்டும் செலவு செய்யக்கூடாது. இப்படி நாம் வச்சிருக்கும் 10 ரூபாய் நோட்டுகளை தினசரி எண்ணணும். எண்ணும்போது 10, 20, 30 அப்படின்னு நோட்டுகளை எண்ணாமல் அதுக்கு பதிலாக ஒவ்வொரு நோட்டுகளை எண்ணும் போதும் கவுண்ட் என்ற வார்த்தையை உச்சரித்து நம்ம எண்ணணும். அதுக்கப்புறம் பணத்தை எண்ணி முடிச்சுட்டு வழக்கம் போல் பீரோவில் வையுங்க. இப்படி நம்ம தினமும் இதை செய்யும் பொழுது பணம் நம்மளை தேடி வரும். எதற்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னு நம்மள பல பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். இப்படி நம்ம 200 ரூபாய் நோட்டை 10 ரூபாய் தாளாக எடுக்கும்போது நம்ம கையில் ஒரு பெரிய தொகை தெரியும். அந்த பணத்தை நாம் தினசரி இது போன்று எண்ணும்போது நம்ம கையில் நிறைய பணம் இருப்பதால் நம்மிடம் எவ்வளவு பணம் உள்ளது அப்படிங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கும். இந்த எண்ணம் உங்களிடம் வரும்போது உங்களுக்கு இருக்கும் பணம் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீங்கள் அந்த 10 ரூபாய் நோட்டுகளை எண்ணும்போது கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது உங்கள் கைக்கு வரும் பணத்தை வசியம் செய்யும் நிலைக்கு தள்ளும். அதுபோன்று நீங்கள் உங்கள் கையில் இருக்கும் பணத்தை எடுக்கும்போது, பணத்தை கையாளும் போது, பணத்தை மடித்து வைக்கும்போது அந்த பணத்தை மூடி இருக்கும் பகுதியை பணத்தை கொடுப்பவங்க இருக்கும் பக்கமும் திறந்திருக்கும் பக்கமும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்கள் அடுத்தவங்களிடம் பணம் கொடுக்கணும். இப்படி நீங்கள் பணம் கொடுக்கும்போது உங்கள் கையில் இருக்கும் பணம் மறுபடியும் பெருசாகி உங்களிடையே வந்து சேரும். இப்படி செஞ்சாலும் கூட பணத்தை உழைத்து சம்பாதிக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் உழைச்சி சம்பாதித்த பணத்தை கையாளும் போது இப்படி செஞ்சு பாருங்கள், உங்கள் கையில் பணம் பெருகி கொண்டே இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.